அன்பு நண்பர்களே, என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல். நான் இந்த தமிழ் சித்தர்ச்சீட்டுங்கிற யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன். ஸோ இந்த சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னுடைய அதர் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் டாரட் கார்ட்ஸை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பற்றி வகுப்பு தமிழில் எடுக்கிறேன். என்னுடைய வெப்சைட் www.tamiltarot.online.com. விவரம் மேலும் வேணுங்கிறவங்க அங்கே போய் பாருங்கள். ஸோ என்னுடைய வீடியோவை பார்க்க வந்ததுக்கு நன்றி. நம்ம ரைடர் ஒயிட் டாரட்டை வரிசையாக பார்த்துட்ருக்கோம். ஒரு மாறுபாட்டிற்காக சில நாட்கள் பழங்குடியினர் டாரட்டை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் நம்ம பழங்குடியினர் டாரட்டை தான் பார்க்க போகிறோம். பழங்குடியினர் டாரட்டில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற அட்டை சித்திர சீட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா, மூலிகை பானம் இதயம் திருத்தல் பாபின் சானா அப்படிங்கிற மரத்தை பற்றின ஒரு சித்திர சீட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாபின் சானா என்பது இளஞ்சிவப்பு மற்றும் வெண்மையான பூக்களை கொண்ட அமேசானின் ஒரு அழகிய மரமாகும். இந்த மரத்தின் தன்மை மிகுந்த பெண்மை தன்மையுடன் கூடியது. அதனால்தான் ஷாமன்கள் இதனை பாசமாக கடல் கன்னி என அழைக்கின்றனர். இதன் மருந்து தன்மை இதயத்தின் நிலையினை ஆழமாக பாதிக்கக்கூடியது. உங்களது வாசிப்பில் பாபின் சானா தோன்றியிருப்பது உங்களுக்கு உங்கள் குழந்தை பருவத்திலிருந்தோ அல்லது வேதனை அளித்த கடந்த காலத்தின் உறவுகளிலிருந்தோ உண்டான காயங்களை பரிசோதித்து ஆழமான உணர்ச்சி ரீதியான குணப்படுத்தல் தேவைப்படுகிறது என்பதை குறிக்கிறது. பாபின் சானா இரக்கம், சகிப்புத்தன்மை மற்றும் மன்னிப்பு ஆகிய சக்திகளை கொண்டு உங்கள் இதயத்தை திறந்து பழைய வழி மற்றும் எதிர்மறையான நினைவுகளிலிருந்து அதை தூய்மையாக்க உங்களை ஊக்குவிக்கிறார். இந்த குணப்படுத்துதலுக்கு தேவைப்படுவது எல்லா விஷயங்களுக்கும் மேலாக உங்கள் மீது உங்களுக்கு இருக்கும் அன்பு. நீங்கள் உங்கள் மீது அன்பு செலுத்துங்கள். உங்களையே நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் உங்கள் மீது கடுமையாக இருந்திருந்தால் இப்போது நீங்கள் உங்களையே அதிக மென்மையுடனும் கருணையுடனும் அணுக வேண்டிய நேரம் இது. இதே சமயம் உங்கள் கேள்வி காதல் குறித்ததாக இருந்தால் பாபின் சானா இதனை ஒரு இனிய சமிஞ்சையாக கூறுகிறாள். காதல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கிறது. அதற்கு திறந்திருங்கள். உங்களுக்குரிய செய்தி, உங்கள் இதயத்தை திறக்கவும் அது உங்களை உணர்ச்சி ரீதியாக ஆழமாக குணப்படுத்த வழி நடத்தும் போது அதன் குரலை கேட்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். இதயத்தால் நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய சொந்த இதயத்தால் நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள் என்பதை மறவதில் உங்களை நீங்கள் நேசியுங்கள். அது வாழ்வில் மிகவும் முக்கியம். ஸோ இந்த பாபின் சானாங்கிற பழங்குடியினர் டாரட்டோடைய கார்டு நாம் பார்த்தோம். அப்புறம் அடுத்த கார்டை நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றிகள்.